மத்திய அரசு எதற்காக எதிர்க்கணும்? லூசா நீங்க? லூசாங்க, பைத்தியம் கூட பண்ணாதுங்க. தர்மேந்திர பிரதான் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி சொல்லுங்க? அவர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா? தமிழக மாணவர்களுக்காக அந்த கத்து கத்துறாரு. அது மாதிரிதான் எம்பி இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு மக்களுக்கு 4 விஷயம் நடந்திருக்கும். எல்லாம் அங்க போய் பாட்டு பாடுறதுக்கும் அங்க சேர இடிச்சுக்கிறதுக்கும் ஷேம் ஷேம் பப்பி ஷேம் கத்துறதுக்கு லாய்க்கா இருக்காங்க. அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன், அண்ணன் தயாநிதி மாறன், அண்ணன் ஜெகத் ரட்சகன் தொகுதிக்காக பேசின விஷயம், தமிழ்நாட்டுக்காக பேசின விஷயம், சும்மா எதிர்ப்பு நாங்க ஒரு நாடகத்தை போட்டு வரதுதான் உங்களுக்கு எம்பியை காமிச்சிருக்கோமா? 40 எம்பி ஆக 40க்கு 40 கொடுத்த மக்கள் வீரவசனம் பேசுறது இல்ல. என்னையா பேசுனீங்க என் நாட்டுக்காக, என்னுடைய மாநிலத்துக்காக? மத்திய அரசு எதிர்ப்பதே நோக்கமா வச்சு ஒரு 40 எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புவீங்களா நீங்க? தர்மேந்திர பிரதான் அண்ணன் யாரு? மாண்புமிகு அமைச்சர் எந்த தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லுங்க? தமிழ்நாட்டிலிருந்து வந்தவரா? அவர் பட்டவர்த்தனமா சொல்றாரு தமிழக மக்களை ஏமாத்துறாங்க, அந்த மாணவ மாணவிகள் வாழ்க்கை எக்கெடுக்கிட்டு நாசமா போனாலும் பரவாயில்லன்னு திமுக நினைக்குது, திமுக யூட்டர்ன் போடுது, சொன்ன வார்த்தைக்கு திமுக நிக்கலன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு மந்திரிக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு பெரிய ஒரு கரிசனம், தமிழக மாணவர்கள் மீது அவ்வளவு ஒரு அக்கறை. அந்த அக்கறை இந்த ஆட்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? ஒரு கால்வாசி இருக்காங்க?